ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1 சும்மா எக்ஸ்பிளனேஷன் மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயல் 1 அமுத ஊற்று. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்னை மொழியே, இது வந்து செய்யுள் பகுதி. இதை எழுதியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இயல் 1ல நம்ம முதல்ல பார்க்க போறது அன்னை மொழியேங்கிற செய்யுள் பகுதி தான். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி பாத்துக்கோங்க. இத வந்து எதை பத்தின பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னை மொழி, நம்ம தாய்மொழி தமிழை பற்றின பாடல் தான். இதை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் எழுதிய கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து 2 பாடல்கள் இங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை, முன்னைங்கிறது இங்க பழமையை குறிக்குது. பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறும் கனியே அப்படின்னு சொல்றாங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது குமரி கண்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து கடல் கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த குமரி கண்டத்துல மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லி செந்தமிழ சொல்றாங்க. அடுத்து, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இங்க தென்னன் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனை சொல்றாங்க. பாண்டிய மன்னனது மகளே திருக்குறளின் மாண்புகழே அப்படின்னா திருக்குறளுடைய பெருமையை கொண்டவளே, இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்து அப்படின்னு இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 பாட்டை சொல்லியிருக்காங்க. என் தொகையேனா 8 தொகை, நற்கணக்கே அப்படின்னா 14 கீழ்கணக்க சொல்லியிருக்காங்க. மண்ணும் சிலம்பே, நிலைத்த சிலம்புன்றது என்ன, சிலப்பதிகாரம். மணிமேகலை வடிவே, மணிமேகலை சொல்லியிருக்காங்க. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. முன்னும் நினைவால்னா பொங்கி எழுகிற நினைவால் உங்களை முடித்தாழ, முடினா வந்து தலை தாழ உங்களை வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, செப்பரிய நின் பெருமை. செப்பரிய அப்படின்னா சொல்லுவதற்கே அரிய, உன்னுடைய பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, செழுமை மிக்க தமிழே எனக்கு உயிரே, உள்ளுயிர் எனக்கு உயிரே, செப்பரிய நின் பெருமை அப்படின்னா சொல்லுவதற்கு அரிதான உன் பெருமைகளை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும், என்னுடைய தமிழ்னா எப்படி இதெல்லாம் சொல்லும். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும். முந்தை அப்படின்னா பழம்பெருமை, பழம்பெருமையும் முகிழ்த்த இலக்கியமும், அதாவது நிறைய இலக்கியம், தனி சிறப்பு வாய்ந்த இலக்கியங்கள் இருக்கு. விந்தை நெடுநிலைப்பும், அதாவது வியக்கும்படியான உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மை. நெடுநிலைப்பு அப்படின்னா ரொம்ப காலமா நிலைத்து இருக்கிறது. வேறார் புகழிறையும், வேறார் புகழிறைனா வேற மொழிக்காரங்க கூட வந்து நம்ம தமிழை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க இல்லையா, அதனால வேறார் புகழுரையும். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, அதாவது இந்த விந்தையான நெடுநிலைப்பு, வேறோர் புகழுரை, இந்த தமிழுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னுடைய உள்ளத்திற்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துகின்றன. அதாவது தமிழ் மீதுள்ள பற்றை வந்து அதிகமாக்குகின்றன. உள்ள கனல் மூல அப்படின்னா உள்ளத்தில் உள்ள நெருப்பு, மூல. உள்ள கனல் மூலனா உள்ளத்தில் ஒரு நெருப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு எனக்கு பற்றுணர்வு வந்து அதிகமாகிறது. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துன்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. செந்தாமரை தேனை குடித்து அந்த தும்பி பாடுகிறது, அது போல நாம வந்து பாடி உன்னுடைய பெருமையை எங்கும் முழங்குவோம் தனித்தமிழே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பாடலின் பொருள் இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கான பொருள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க பாடலை வந்து ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு அதனுடைய பொருள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இலக்கண வடிவில் இருக்கிற தமிழ் நமக்கு அந்த அளவுக்கு படிச்ச உடனே புரியாது. படிக்க படிக்க நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், கஷ்டமான வார்த்தை இருந்தாலுமே. ஆனா நம்மளுக்கு தெரியாத பொழுது ஃபர்ஸ்ட் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க இப்படி கூட படிக்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுமொழி. இது 2 லைன் படிச்சுட்டு இங்க பொருள் என்ன கொடுத்திருக்காங்க, அதேதான். அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனையே. இங்க வந்து நம்மளுக்கு எல்லாமே பரிச்சயமான வார்த்தைகளா தான் இருக்கும்.
முன்னைக்கும் முன்னை அப்படின்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனா பாடல் பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 முறை படிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து ஏதாச்சும் ஒரு 2 லைன் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு நம்ம இந்த பாடத்துல படிச்சோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா வந்து நினைவுக்கு வரும். அடுத்து ஒரு முக்கியமான கூற்று ஒண்ணு இந்த கட்டத்துல கொடுத்திருக்காங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கா சச்சிதானந்தன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது படிச்சுக்கோங்க. அடுத்து நூல்வெளி, இதை எழுதியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது வந்து கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு தொகுப்பிலிருந்து இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது 2 வேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம். அவர் என்ன இதழ்கள் நடத்திருந்தாரு அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் கூட முதல் தடவை படிக்கும் பொழுது தேன்மொழி அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு நினைவுல நின்னது. நல்லா பாருங்க, தென்மொழி, ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல அப்படி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா உலகியல் 100, காவியக்குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். அடுத்து இவரது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. இதுவும் முக்கியமானதுதான். இவரது நூல்கள் நாட்டுடைமையே ஆக்கப்பட்டிருக்கு. அடுத்து இங்க 8 தொகை நூல்கள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பாட்டு வந்து நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம், ரொம்ப முக்கியமான பாட்டு. நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், களினா கலித்தொகை, அகம்புறம்னா அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 தொகை நூல்கள். அவ்வளவுதான். இந்த பாடல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல்ல இருந்தே நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம குறுந்தொகை தான் போடணும். அதே மாதிரி கற்றறிந்தார் ஏத்தும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை. இந்த மாதிரி ஓங்கு அப்படின்னு கேட்கலாம். அதனால இந்த பாடலை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க. பாடத்துல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை திரும்ப திரும்ப படிச்சு நம்ம இது வந்து இந்த பாடலுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா இது வந்து எந்த இதுல இருந்து கேட்கப்பட்டிருக்கு, கனிச்சாறுல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து இதை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவரை பத்தின சில குறிப்புகள் இங்க படிச்சுக்கலாம். அவ்வளவுதான், இந்த செயல் பகுதி முடிஞ்சிருச்சு.